உங்கள் பிரச்சனைகளை பட்டியலிடுங்கள். சரியாக எடுத்துரைக்கப்பட்ட பிரச்சனையின் அளவு பாதியாகிறது என்றார் சார்லஸ் கெட்டரிங். ஒரு தாளில் உங்கள் பிரச்சனை ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டீர்கள். ஆனால் விஷயம் எப்படிப்பட்டது என்றால், பல வாரங்களாய் உங்கள் மனதை வருத்தி கொண்டு இருக்கும் விஷயத்தை உற்ற நண்பனிடம் மனைவிட்டு சொன்ன பிறகு ஏற்படும் மனம் நமக்கு உற்ற நண்பனாக இருக்க முடியும், அதே போல் மோசமான எதிரியாகவும் இருக்க முடியும் என்பது நான் கண்டறிந்த உண்மை. மனம் ஒரு விசித்திர பிராணி. இந்த மனமானது நீங்கள் மறக்க விரும்பியதை நினைவில் கொள்ள வேண்டும், நிலையில் வைத்துக் கொள்ள விரும்பியதை மறந்துவிடும். என்னுடைய கருத்தரங்கத்துக்கு வரும் பலர் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நினைத்து இன்றும் கோபம் தெரியாமல் இருப்பதாக சொல்கிறார்கள். அல்லது கடந்த மாதம் யாரோ கடை சிப்பந்தி மரியாதை குறைவாக பேசுவதாக எப்படி எரிச்சலை இன்றும் மறக்காமல் இருக்கின்றனர். உங்கள் பிரச்சனைகளை உருவாக்கும் மன குழப்பத்திலிருந்து விடுபட உங்கள் கவலைகள் அனைத்தையும் ஒரு பட்டியலிடுங்கள். இதை செய்வதனால் அவை இனி உங்கள் மனதை புண்படுத்தாது, உங்கள் ஆற்றலையும் உறிஞ்சு கொண்டு இருக்காது. இந்த எளிய பயிற்சியின் பயனாக பிரச்சனையை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கிறது. திட்டமிட்டு ஒரு ஒழுங்குடன் அவற்றை சமாளிக்க முடியும். மைண்ட் லவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.